ஹோர்மூஸ் நீரிழியை உடனடியாக ஈரான் திறக்க வேண்டும். திறக்கலைனாக்கா ஈரானுடைய மின் உற்பத்தி நிலையங்கள் எல்லாத்தையும் தாக்கி அழிப்பேன் அப்படின்னு டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருக்கிறார். இப்போ அமெரிக்கா கையில் மிக வல்லமை பொருந்திய அதிநவீனமான ஆயுதங்கள் இருக்கிறது. ஈரான் கையில் அப்படிப்பட்ட ஆயுதங்கள் இல்லை. ஆகவே தான் ஈரான் இன்றைக்கு இந்த ஹோர்மூஸ் நீரிணையை ஒரு ஆயுதமாக பயன்படுத்துகிறது. இன்றைக்கு உலகத்திலேயே மிக நவீனமான விமானம் தாங்கி கப்பல்கள் என்று சொன்னால் அது அமெரிக்கா கிட்ட தான் இருக்குது. USS ஆப்ரஹாம் லிங்கன், USS ஜெரால்டு ஃபோர்டு. இந்த 2 விமானம் தாங்கி கப்பல்களையும் மேற்காசிய போரில் ஈரானுக்கு எதிராக ஈடுபடுத்துவதற்காக அமெரிக்கா கொண்டு வந்து அந்த 2 கப்பல்களையுமே ஈரான் அடித்திருக்கிறது. டொனால்டு ட்ரம்பினுடைய சர்வாதிகார போக்கை எதிர்த்து, அவருடைய அதிகார ஆட்டங்களை எதிர்த்து ரஷ்யா அனட்டோலி கோலோட்கின் என்ற ஒரு கப்பலை, அந்த கப்பலில் 1,00,000 டன் கச்சா எண்ணெய் ஏற்றிக்கொண்டு அந்த கப்பல் நேற்று கியூபாவை சென்று அடைந்திருக்கிறது. அமெரிக்க நாடு முழுவதும் கிட்டத்தட்ட 80 லட்சம் மக்கள் 3300 நகரங்களில் திரண்டு ட்ரம்பினுடைய சர்வாதிகார போக்கிற்கு எதிராக மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தியிருக்கிறாங்க. அனைவருக்கும் வணக்கம். மேற்காசிய போர் ஆரம்பித்து 1 மாதம் முடிஞ்சிருச்சு. இந்த சூழ்நிலைமையில் ஈரானையும் உலகத்தையும் மிரட்டி வரக்கூடிய டொனால்டு ட்ரம்பினுடைய சர்வாதிகார போக்கிற்கு எதிராக 2 நிகழ்வுகள் நடந்திருக்கின்றன. ஒன்று, அமெரிக்காவில் நோ கிங்ஸ் என்று சொல்லி நடக்கக்கூடிய மிகப்பெரிய போராட்டங்கள். கடந்த வாரம் சனிக்கிழமை அன்னைக்கு அமெரிக்க நாடு முழுவதும் கிட்டத்தட்ட 80 லட்சம் மக்கள் 3300 நகரங்களில் திரண்டு ட்ரம்பினுடைய சர்வாதிகார போக்கிற்கு எதிராக மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தியிருக்கிறாங்க. அநேகமாக சமீப கால வரலாற்றில் அமெரிக்காவில் நடந்த மிகப்பெரிய போராட்டம் இதுதான். ட்ரம்பினுடைய சர்வாதிகார போக்கு தேவையில்லாமல் இன்றைக்கு அமெரிக்காவை ஈரானுக்கு எதிரான போரில் அவர் ஈடுபடுத்தியிருப்பது, அதன் காரணமாக அமெரிக்காவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய கடுமையான பொருளாதார நெருக்கடி, கடுமையான விலைவாசி உயர்வு, இதற்கெல்லாம் எதிர்த்து தான் அமெரிக்க மக்கள் இவ்வளவு பெரிய போராட்டங்களை நடத்தியிருக்கிறாங்க. வெளியில் டொனால்டு ட்ரம்ப் பெரிய அளவுக்கு கொக்கரிச்சுக்கிட்டு இருக்கிறார் என்று சொன்னாலும் கூட உள்நாட்டில் அவருடைய மதிப்பு என்பது திவாலாகி கொண்டு இருக்கிறது என்பது தான் இந்த போராட்டம் காட்டுகிறது. இன்னொன்று, கியூபா என்ற ஒரு சின்னஞ்சிறிய நாட்டுக்கு எதிராக டொனால்டு ட்ரம்ப் போட்டிருக்கக்கூடிய பொருளாதார முற்றுகை. கியூபா நாட்டுக்குள்ள எண்ணெய் போகக்கூடாது, உணவுப் பொருள் போகக்கூடாது, மருந்துகள் போகக்கூடாது என்று அவர் போட்டிருக்கக்கூடிய ஒரு முற்றுகை. இதன் காரணமாக கியூபா ஒரு கடுமையான பொருளாதார நெருக்கடியை சந்திச்சிருக்குது. மின்சாரம் கிடையாது, மருத்துவமனைகளில் கூட மின்சாரம் கிடையாது, உயிர் போகக்கூடிய நோயாளிகளுக்கு கூட மருந்துகள் கிடையாது. எப்படி என்ற ஒரு பெரிய கொடுமையான நிலைமை அங்கே. அநேகமாக வரலாற்றில் இப்படிப்பட்ட ஒரு ஈவு இரக்கமில்லாத அமெரிக்க ஜனாதிபதியை இந்த உலகம் பார்த்திருக்காது அப்படின்னு தான் சொல்ல முடியும். இந்த சூழ்நிலைமையில் டொனால்டு ட்ரம்பினுடைய சர்வாதிகார போக்கை எதிர்த்து, அவருடைய அதிகார ஆட்டங்களை எதிர்த்து ரஷ்யா அனட்டோலி கோலோட்கின் என்ற ஒரு கப்பலை, அந்த கப்பலில் 1,00,000 டன் கச்சா எண்ணெய் ஏற்றிக்கொண்டு அந்த கப்பல் நேற்று கியூபாவை சென்று அடைந்திருக்கிறது. நிச்சயமாக இந்த 1,00,000 டன் கச்சா எண்ணெய் கியூபா நாட்டு மக்களுக்கு கிடைக்கிறதுன்னு சொன்னால் மின்சார உற்பத்தி செய்கிறதுக்கும் மற்ற தேவைகளுக்கும் இது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய உதவியாக இருக்கும். இதில் தன்னுடைய அதிகாரத்துக்கு முன்னால் உலகத்தில் யாருமே எதிர்த்து நிற்க முடியாது என்று இன்றைக்கு இருக்கக்கூடிய டொனால்டு ட்ரம்புக்கு எதிராக அவருடைய அதிகாரத்திற்கு, சர்வாதிகார போக்கிற்கு சவால் விடக்கூடிய வகையில் இன்றைக்கு ரஷ்யா ஒரு கப்பலை கியூபாவுக்கு அனுப்பி இருக்கிறது. டொனால்டு ட்ரம்ப்பால் ஒன்றும் பண்ண முடியல என்பது தான் இதை காட்டுகிறது. இது இன்னொரு நிகழ்வு. இப்போ மேற்காசிய போரை பொறுத்த வரையில்
ஹோர்மூஸ் நீரிணையை உடனடியாக ஈரான் திறக்க வேண்டும். திறக்கலைனாக்கா ஈரானுடைய மின் உற்பத்தி நிலையங்கள் எல்லாத்தையும் தாக்கி அழிப்பேன் அப்படின்னு டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருக்கிறார். முதல்ல அதற்கு 48 மணி நேர கெடு விதித்தார். அதற்கு பிறகு அந்த கெடுவை மேலும் 5 நாட்களுக்கு அவராகவே நீடித்தார். இப்பொழுது கடைசியாக அதை 10 நாட்களுக்கு நீடித்திருக்கிறார். 10 நாள் கெடு என்பது அடுத்த மாதம் ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதியோடு முடிகிறது. அப்போது ஹோர்மூஸ் நீரிணையை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி என்ன நிலைமை? சாதாரணமாக ஒரு நாளைக்கு 120 கப்பல்கள் அந்த ஹோர்மூஸ் நீரிணையை கடந்து போகும். ஆனால் 28ஆம் தேதி வெளியான நியூயார்க் டைம்ஸில் என்ன செய்தி வெளியிடப்பட்டிருக்கிறதுன்னு சொன்னால், கடந்த 7 நாட்களில் வெறும் 28 கப்பல்கள் தான் அந்த ஹோர்மூஸ் நீரிணையை கடந்து போயிருக்கின்றன. அது மட்டும் இல்லை, 18 கப்பல்கள் தாக்குதல்களுக்கு உள்ளாகி இருக்கின்றன. இப்போ அந்த ஹோர்மூஸ் நீரிணையை கடந்து போவதற்காக அந்த நீரிணைக்கு 2 பக்கத்திலையும் கிட்டத்தட்ட 3000 கப்பல்கள் காத்து கொண்டிருப்பதாக நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகை இன்றைக்கு ரிப்போர்ட் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த ஹோர்மூஸ் நீரிணை உலகத்தினுடைய உயிர் நாடி அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. ஏன்னு சொன்னால், இந்த வளைகுடா நாடுகளில் உற்பத்தி ஆகக்கூடிய எண்ணெய் எல்லாம் இந்த ஹோர்மூஸ் நீரிணை வழியாக தான் வந்து உலகத்தினுடைய மற்ற பகுதிகளுக்கு போக முடியும். இன்றைக்கு அந்த ஹோர்மூஸ் நீரிணையை ஈரான் மூடிவிட்டது. அதை திறக்க வேண்டும் என்று தான் டொனால்ட் ட்ரம்ப் கெடு விதிச்சிருக்கிறார். இப்போ 6ஆம் தேதிக்குள்ள ஈரான் இந்த ஹோர்மூஸ் நீரிணையை திறக்கலைன்னா திறக்காது. திறக்கலைன்னா என்ன ஆகும்? நிச்சயமாக ஈரான் நாட்டினுடைய மின் உற்பத்தி நிலையங்கள் எல்லாம் டொனால்ட் ட்ரம்ப் தாக்குவார். அது மட்டுமல்ல, அவர் அதுக்கு மேலேயும் செய்வார். கடல் நீரை குடிநீராக்கக்கூடிய அந்த சுத்திகரிப்பு நிலையங்கள் அதை தாக்குவார். இன்னும் சொல்லப்போனால் மருத்துவமனைகள், மக்கள் வாழக்கூடிய குடியிருப்புகள், இதெல்லாம் கூட டொனால்டு ட்ரம்ப் தாக்குவார். ஏன்னா அந்த அளவுக்கு இன்றைக்கு அவருக்கு போர் வெறி பிடித்து போயிருக்குது அப்படின்னு சொன்னால் அது ஒன்றும் மிகையாகாது. இன்னொரு ஊகம் என்ன சொல்லப்படுகிறதுன்னு சொன்னாக்கா, ஈரான் நாட்டுக்கு சொந்தமான கர்க் என்ற தீவை அமெரிக்கா கைப்பற்றலாம். இந்த கர்க் என்பது ஒரு சின்ன தீவு, 20 சதுர கிலோமீட்டர் மற்றும் பரப்பளவு இருக்கக்கூடிய ஒரு சின்ன தீவு. ஆனால் ஈரான் நாட்டினுடைய மொத்த எண்ணெய் ஏற்றுமதியும் இந்த கர்க் தீவிலிருந்து தான் நடக்கிறது. ஆகவே இந்த கர்க் தீவை கைப்பற்றுவது ட்ரம்பினுடைய அடுத்த கட்ட நடவடிக்கையாக இருக்கலாம் என்று யூகிக்கப்படுகிறது. அது மட்டுமல்ல, ஈரான் நாட்டுக்குள்ள அமெரிக்க வீரர்களை அனுப்பி ஒரு தரைச்சண்டையையும் ட்ரம்ப் ஆரம்பிக்கலாம் என்று ஒரு ஊகம் இருக்கிறது. இதில் ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் புவர் என்ற ஒரு உலக புகழ்பெற்ற நிறுவனம் இருக்கிறது. அந்த நிறுவனம் ஒரு தகவலை வெளியிட்டிருக்கிறது. அமெரிக்கா கிட்ட இன்றைக்கு இந்த மேற்காசிய போரில் கிட்டத்தட்ட அதனுடைய ஏவுகணைகள், அதனுடைய குண்டுகள் எல்லாம் கிட்டத்தட்ட காலியாகக்கூடிய ஒரு சூழ்நிலைமையில் இருக்குது. அப்போது மீண்டும் தன்னுடைய ஏவுகணைகளை, குண்டுகளை தயாரிப்பதில் அமெரிக்காவுக்கு பிரச்சனை இருக்கிறது. அவ்வளவு சீக்கிரமாக இதை தயாரிக்க முடியாது. குறிப்பாக அமெரிக்காவினுடைய பேட்ரியாட், டமாஹாக், தாட் போன்ற அந்த ஏவுகணைகளை தயாரிப்பதற்கு அரிய வகை கனிமங்கள் தேவைப்படுகிறது. டங்ஸ்டன், கேலியம், ஜெர்மானியம், ஆன்டிமனி போன்ற அரிய வகை கனிமங்கள் தேவைப்படுகிறது. இதில் பிரச்சனை என்னன்னு சொன்னால், அமெரிக்காவுக்கு பிரச்சனை என்னன்னா, இந்த அரிய வகை கனிமங்களை, இந்த சப்ளை செயினையே இன்னைக்கு கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கிறது சீனா. ஆக இந்த அரிய வகை கனிமங்கள்லாம் இல்லாமல் தன்னுடைய ஏவுகணைகளை மீண்டும் அமெரிக்காவால் உற்பத்தி செய்வது என்பது அதில் ஒரு மிகப்பெரிய சிக்கல் இருக்கிறது என்பதை ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் புவர்ஸ் என்ற அந்த நிறுவனம் சுட்டிக்காட்டி இருக்கிறது. குறிப்பாக அமெரிக்கா ஈரான் அந்த நாட்டினுடைய போரிடக்கூடிய வல்லமையை மிகவும் குறைத்து மதிப்பிட்டு விட்டது என்பது தான் இன்றைக்கு உண்மை. அமெரிக்கா நாட்டினுடைய இராணுவ பட்ஜெட் என்பது $1,00,000 கோடி. $1,00,000 கோடி. ஆனால் ஈரான் நாட்டினுடைய ஒரு வருட இராணுவ பட்ஜெட் என்பது 1000 கோடி. இப்போ இதிலேயே நம்ம பார்த்துக்கலாம், அமெரிக்கா என்பது எவ்வளவு பெரிய இராணுவ வலிமை கொண்ட நாடு,
ஈரான் என்பது அமெரிக்காவோட நம்ம ஒரு ஒப்பிடவே முடியாத அளவுக்கு ஒரு 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 சிறிய நாடு. இருந்தாலும் கூட அமெரிக்காவினுடைய கொடூரமான தாக்குதல்களை ஈரான் எதிர்த்து நிற்கிறது, சமாளிக்கிறது என்பதெல்லாம் இன்றைக்கு ஆச்சரியப்படக்கூடிய விஷயம். அமெரிக்கா நிச்சயமா இதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை. குறிப்பா இன்றைக்கு உலகத்திலேயே மிக நவீனமான விமானம் தாங்கி கப்பல்கள் என்று சொன்னால் அது அமெரிக்கா கிட்ட தான் இருக்குது. யுஎஸ்எஸ் ஆப்ரஹாம் லிங்கன், யுஎஸ்எஸ் ஜெரால்டு ஃபோர்டு. இந்த 2 விமானம் தாங்கி கப்பல்களையும் மேற்காசிய போரில் ஈரானுக்கு எதிராக ஈடுபடுத்துவதற்காக அமெரிக்கா கொண்டு வந்து அந்த 2 கப்பல்களையுமே ஈரான் அடித்திருக்கிறது. ஈரானுடைய தாக்குதல்களுக்கு உள்ளாகி இருக்கிறது. அந்த 2 கப்பல்களும் சேதமடைந்து இந்த ஹோர்மூஸ் நீரிணை பாரசீக வளைகுடாவிலிருந்து பல 1000 மைல்களுக்கு அப்பால் இந்த 2 கப்பல்களுமே கொண்டு செல்லப்பட்டு இருக்கிறது என்பது அமெரிக்காவினுடைய இராணுவ வல்லமைக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவு. அது மட்டும் கிடையாது. இன்றைக்கு அமெரிக்கா கிட்ட இருக்கக்கூடிய F-35 போர் விமானங்கள் நவீனமான போர் விமானங்கள். இந்த F-35 அதிநவீன அமெரிக்க போர் விமானங்கள்ல பல போர் விமானங்கள்ல இன்றைக்கு ஈரான் சுட்டு வீழ்த்தி இருக்கிறது என்பது ஒரு உண்மை. அதே மாதிரி இந்த வளைகுடா நாடுகளில் அமெரிக்காவுக்கு இராணுவ தளங்கள் இருக்குது. ஏற்கனவே நம்ம சொல்லி இருக்கிறோம். இதில் 27 இராணுவ தளங்கள் மீது ஈரான் தாக்குதல் நடத்தி இருக்கிறது. அந்த இராணுவ தளங்களை பெரிய அளவிற்கு சேதப்படுத்தி இருக்கிறது. அதனால இன்றைக்கு அந்த இராணுவ தளங்களில் இருக்கிற அமெரிக்க வீரர்கள் எல்லாம் அந்த இராணுவ தளங்களில் தொடர்ந்து இருக்க முடியாம ஹோட்டல்களில் போய் குடியிருக்கிறாங்க. அந்த ஹோட்டல்களையும் ஈரான் தாக்கி வருகிறது என்பது உண்மை. அதே மாதிரி வளைகுடா நாடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய அந்த இராணுவ தளங்களில் இருக்கக்கூடிய ரேடார் சிஸ்டம் அதெல்லாம் பெரிய அளவிற்கு இன்றைக்கு ஈரான் தாக்கி அழிச்சிருக்கிறது. குறிப்பாக கட்டார் நாட்டில் இருக்கிற அல் உதைது இராணுவ தளத்தில் இருந்த அந்த ரேடார் என்பது அதிநவீனமான ரேடார். அதனுடைய மதிப்பு மட்டும் $1.1 பில்லியன். அதை இன்றைக்கு ஈரான் தாக்கி அழித்திருக்கிறது. அது மட்டுமல்ல, டிகோ கார்சியாவில் இருக்கக்கூடிய அமெரிக்க இராணுவ தளத்தையும் ஈரான் ஏவுகணை கொண்டு தாக்கி இருக்கிறது என்று ஒரு செய்தி வந்தது. அதன் பிறகு இது சம்பந்தமாக முரண்பட்ட தகவல்கள் இன்றைக்கு மீடியாவில் வந்துகிட்டு இருக்கிறது. எது எப்படி இருந்தாலும் பார்த்தாலும் அமெரிக்கா நினைச்சது ஈரானை போய் தாக்குவோம், அதனுடைய முக்கிய தலைவர்கள்லாம் நம்ம கொன்னுட்டாக்கா உடனே ஈரான் நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் திரண்டு எழுந்து போராடுவார்கள், அங்கே ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்படும், அது ஒரு 2-3 நாளைக்குள்ள அந்த வேலையை முடிச்சிடலாம் என்று அமெரிக்கா நினைத்தது. ஆனால் அமெரிக்காவினுடைய கனவு ஈடேறவில்லை. ஒரு சின்ன நாடான ஈரான் என்பது இன்றைக்கு அமெரிக்காவுக்கு ஒரு கடுமையான சவாலை கொடுத்திருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் இந்த ஈரானுக்கு எதிரான போரில் அமெரிக்கா மாட்டிக்கொண்டு திக்கி திணறி வருகிறது என்பதுதான் உண்மை. மேற்காசிய போரின் காரணமாக ஈரான் மீது அமெரிக்காவும் இஸ்ரேலும் தாக்குதல் நடத்துவது காரணத்தினால உலகம் இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடியை சந்தித்திருக்கிறது. கச்சா எண்ணெய் உற்பத்தி கடுமையாக வீழ்ச்சி அடைஞ்சிருக்கிறது. இதன் காரணமாக கச்சா எண்ணெயினுடைய விலை கடுமையாக உயர்ந்திருக்கிறது. போர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பேரல் கச்சா எண்ணெயினுடைய விலை $67 இருந்தது. பிரெண்ட் க்ரூட் என்று சொல்கிறார்கள். இன்றைக்கு இந்த பிரெண்ட் க்ரூடினுடைய ஒரு பேரல் கச்சா எண்ணெயினுடைய விலை $107 உயர்ந்திருக்கிறது. பல நாடுகளில் கடுமையான எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்பட்டு இருக்கிறது. இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த பிரச்சனையை நாம் இன்னும் அதிகமாக பிரச்சனையுடைய கடுமையை நம்ம இன்னும் அதிகமாக உணரலை. ஏன்னு சொன்னால் ஈரான் இந்தியாவுக்கு சொந்தமான 5-8 கப்பல்களை அது கச்சா எண்ணெய் எரிவாயு ஏற்றிக்கொண்டு ஹோர்மூஸ் நீரிணையை கடந்து வெளியில் வருவதற்கு அனுமதித்திருக்கிறது. ஆக இந்த கச்சா எண்ணெய் எரிவாயு எல்லாம் நமக்கு வந்திருக்கிறது காரணமாக இதனுடைய கடுமையை நாம் இன்னும் அதிகமாக உணரலை. ஆனால் பல நாடுகளில் இந்த பிரச்சனை மிக கடுமையான பிரச்சனையாக வந்திருக்கிறது. குறிப்பாக பிலிப்பைன்ஸ் நாட்டில் எனர்ஜி எமர்ஜென்சி அவங்க டிக்ளேர் பண்ணியிருக்கிறாங்க. எரிபொருள் நெருக்கடி நிலைமை அந்த அளவிற்கு அது இருக்கிறது. உலகம் முழுவதும் இந்த பெட்ரோலிய பொருட்கள், பெட்ரோல், டீசல், சமையல் எரிவாயு இவற்றினுடைய விலை கடுமையாக உயர்ந்திருக்கிறது. இந்த பொருட்களினுடைய விலை உயர்ந்ததன் காரணமாக
அத்தியாவசிய பொருட்கள், மக்கள் வாழ்க்கைக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களுடைய விலையெல்லாம் மிக கடுமையாக உயர்ந்திருக்கிறது. அது மட்டுமல்ல, உலகமே ஒரு மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடியை இன்னைக்கு சந்தித்து கொண்டிருக்கிறது. பங்கு மார்க்கெட் சரிவு, உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய பங்கு மார்க்கெட் இன்றைக்கு சரிந்து வருகிறது. இந்த போர் நின்றாலும் கூட இன்னும் ஒரு சில வருடங்களுக்கு இந்த பொருளாதார நெருக்கடி தீராது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு இந்த பொருளாதார நெருக்கடி கடுமையாகி வருகிறது. அது மட்டுமல்ல, கச்சா எண்ணெய் உற்பத்தி வீழ்ச்சி அடைந்திருப்பதன் காரணமா இந்த கச்சா எண்ணெயிலிருந்து உற்பத்தி செய்யக்கூடிய ரசாயன பொருட்கள் தான் உரம் தயாரிப்பதற்கு பயன்படுத்தப்படுகிறது, ரசாயன உரம். இப்போ அந்த கச்சா எண்ணெய் உற்பத்தி வீழ்ச்சி அடைஞ்சிருக்கிறதுனால உர உற்பத்தி பாதிக்கப்பட்டு இருக்கிறது. உர உற்பத்தி பாதிக்கப்பட்டிருக்கிறதன் காரணமாக உலகம் முழுவதும் உணவுப் பொருள் பற்றாக்குறை, உணவுப் பொருள் பஞ்சம் ஏற்படக்கூடிய ஒரு ஆபத்து ஏற்பட்டு இருக்கிறது. இப்போ பார்த்தோம்னு சொன்னா இவ்வளவு பிரச்சனைகளை, நெருக்கடிகளை உலக நாடுகளுக்கு, உலக மக்களுக்கு இன்றைக்கு யார் ஏற்படுத்தி இருக்கிறது? அமெரிக்காவும் இஸ்ரேலும். என்ன காரணம்? என்ன காரணம்? ஈரான் என்ன தவறு செய்தது? இப்போ இன்னைக்கு ஈரான் அந்த நீரணையை மூடிருச்சு, திறக்கலன்னா நாங்கள் அதை செய்வோம், இதை செய்வோம். அமெரிக்கா வெனிசுலா என்ற ஒரு சுதந்திரமான நாட்டில் உள்ள புகுந்து அடித்து அந்த நாட்டினுடைய அதிபரையும் அவருடைய மனைவியையும் நள்ளிரவில் கைது செஞ்சு கொண்டு போய் நியூயார்க் சிறையில் போட்டிருக்கிறாங்க. வெனிசுலாவில் ஒன்றும் பெருசாக அதை செய்ய முடியல. கியூபா மேலே ஒரு முற்றுகை, பொருளாதார முற்றுகை இட்டிருக்கிறாங்க. கியூபா ஒரு சின்னஞ்சிறிய நாடு, கியூபாவால் ஒன்றும் பண்ண முடியல. அதே மாதிரி ஈரானை அமெரிக்காவும் இஸ்ரேலும் தாக்கி ஈரானுடைய உச்சபட்ச தலைவர் உள்பட முக்கியமான தலைவர்களை கொன்று அந்த நாட்டில் ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஒரு தாக்குதல் தொடுத்தாங்க. இது ஒரு அக்கிரமம் இல்லையா? அப்போ வெனிசுலா, கியூபா அடங்கி போயிட்ட மாதிரி ஈரான் அடங்கலை. ஈரான் எதிர்த்து போராடுகிறது. இப்போ அமெரிக்கா கையில் மிக வல்லமை பொருந்திய அதிநவீனமான ஆயுதங்கள் இருக்கிறது. ஈரான் கையில் அப்படிப்பட்ட ஆயுதங்கள் இல்லை. ஆகவேதான் ஈரான் இன்றைக்கு இந்த ஹோர்மூஸ் நீரிணையை ஒரு ஆயுதமாக பயன்படுத்துகிறது. ஹோர்மூஸ் நீரிணையை மூடிவிட்டது. எங்கள் நாட்டின் மீது நடத்தக்கூடிய தாக்குதலை அமெரிக்காவும் இஸ்ரேலும் நிறுத்த வேண்டும். நியாயமான கோரிக்கை. அதே மாதிரி எங்கள் நாட்டை தாக்கி இவ்வளவு பெரிய பேரிழப்புகளை ஏற்படுத்தி இருக்கிறாங்க, அதற்கு நஷ்ட ஈடு கொடுக்க வேண்டும். நியாயமான கோரிக்கை. அதே மாதிரி இது போன்ற தாக்குதல்களை வருங்காலத்தில் அமெரிக்காவும் இஸ்ரேலும் செய்யக்கூடாது என்ற உறுதிமொழி எங்களுக்கு வேண்டும் ஈரான் கேட்கிறது. இதெல்லாம் நியாயமான கோரிக்கை. ஆகவே பேச்சுவார்த்தையின் மூலமாக இந்த பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும். ஏன்னு சொன்னால் அமெரிக்கா, இஸ்ரேல் ரெண்டும் சேர்ந்து ஈரானை தாக்குறது. இதில் சம்பந்தம் இல்லாத உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய நாடுகள், உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய நாடுகளில் இருக்கக்கூடிய மக்கள் இன்றைக்கு கடுமையாக பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள். ஆகவே இந்த போர் நிறுத்தப்பட வேண்டும். இன்னொரு அச்சம் என்ன இருக்கிறதுன்னு சொன்னால், இதெல்லாம் இன்றைக்கு பேசப்படுகிறது. ஒருவேளை அமெரிக்கா பெரிய அளவிற்கு இராணுவத்தை திரட்டி கொண்டு ஈரானை முற்றுகையிடலாம். இதை கேட்கும் பொழுது நமக்கு வியட்நாம் யுத்தம் தான் ஞாபகத்துக்கு வருது. வியட்நாம் ஒரு சின்னஞ்சிறிய நாடு, ஏழை நாடு, மிகவும் பின்தங்கின நாடு. அமெரிக்க வல்லமை பொருந்திய அமெரிக்கா 1955 75 வரையில் 20 ஆண்டு காலம் அங்கே அந்த வியட்நாம் நாட்டின் மீது போர் நடத்தியது. அதில் 10 ஆண்டுகள் 65 75 வரையில் அந்த போர் மிகவும் தீவிரமாக நடந்தது. அமெரிக்கா கிட்ட அதிநவீனமான ஆயுதங்கள், இராணுவம் இருந்தது. வியட்நாம் கிட்ட அப்படிப்பட்ட ஆயுதங்கள் இல்லை. ஆனால் அமெரிக்காவுக்கு எதிராக அந்த வியட்நாமிய வீரர்கள் கொரில்லா போர் முறையை கடைபிடித்தார்கள். அதன் காரணமாக என்னாச்சு? பல்லாயிரக்கணக்கான அமெரிக்க வீரர்கள் கொல்லப்பட்டார்கள். பல்லாயிரக்கணக்கான அமெரிக்க வீரர்கள் கொல்லப்பட்டு அவங்களுடைய பாடி பேக்ஸ் அமெரிக்காவுக்கு இங்கிருந்து வியட்நாமிலிருந்து விமானங்களில் பறந்து போய்கிட்டு இருக்குது. 1.5 லட்சம் அமெரிக்க வீரர்கள் கை கால்களை இழந்து நிரந்தரமாக ஊனமானார்கள். எதற்காக வியட்நாம் மீது அமெரிக்கா தாக்குதல் தொடுத்தது? வியட்நாம் ஒரு கம்யூனிஸ்ட் நாடாக மாறிவிடக்கூடாது என்பதற்காக, வியட்நாமில் கம்யூனிசம் வந்துடக்கூடாது என்பதற்காக. ஆனால் 75ஆம் ஆண்டு அமெரிக்கா படுதோல்வி அடைந்து வியட்நாமை விட்டு வெளியேறிய பொழுது வியட்நாம் ஒரு கம்யூனிஸ்ட் நாடாக மாறியது. அத்தோடு கூட லாவோஸ், கம்போடியா
ஆகிய நாடுகளும் சேர்ந்து கம்யூனிஸ்ட் நாடுகளாக மாறின. இதுதான் வரலாறு. இந்த வரலாறிலிருந்து அமெரிக்கா பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். ஈரான் மீது இன்றைக்கு அடாவடியாக தொடுத்திருக்கக்கூடிய இந்த யுத்தத்தை அமெரிக்காவும் இஸ்ரேலும் உடனடியாக நிறுத்த வேண்டும் என்பதுதான் உலக மக்களினுடைய விளைவு. மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி.